ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு ஓய்வு நாளை ஆண்டவர் நாம் காணும்படி செய்து இந்த நாளிலே ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தந்திருக்க நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் உதவின எபனேசர் இனி இம்மானுவேலராய் இருந்து நம்மை நடத்துவா. அவர் யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா. அவர் எல் சடாய். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை துதிக்க அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அவர் செய்த நன்மைகளை நினைங்க, அவர் செய்த அற்புதங்களை நினைங்க, அவர் செய்த அதிசயங்களை நினைங்க, அவர் கொடுத்த ஆலோசனைகளை நினைங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. தாழ்மையில் எங்களை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. 1 கோடி நன்றி பலிகளை செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்பட்டும் அப்பா. அங்கே இருக்கிற இடத்துல உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் கூடியிருக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னீரே. உயரம் உணர்வான சிங்காசனத்தில் வீற்றிருந்த எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தெய்வாதி தேவனே, இந்த காலங்களில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் உரியவரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உறைவிடமே, அபிஷேக நாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாடுகிறது முத்திரையானவரே, அபிஷேகிற தெய்வமே, ஆனந்த தைலத்தால் அபிஷேகிறவரே, அபிஷேக தைலத்தால் அபிஷேகிறவரே, கொம்பு தைலத்தால் அபிஷேகிறவரே, குப்பி தைலத்தால் அபிஷேகிறவரே, நாமம் வாழ்க 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 வாழ்க. எல்லாரும் 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 நல்ல வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். நீங்க இருக்கிற இடம் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாற வேண்டாம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலிக்கணும் சுத்த ஜோதியா, அருவியாய் சுருவியாய் நம் நடுவில் அவர் இறங்கி வருவான். உராதா ரக்கமா நதுர மௌரி அந்துனமனா திரிவக்கரதன மௌரி அந்தனா ரிதரபலவ சகரதனபல தூரி அந்தரவா. தூயாவியானவரே, வைசுத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமைய எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமைய எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் போற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் போற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை
எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில நாங்கள் இருக்கிற இடத்துல, நாங்கள் முழங்கால் படிட்டு இருக்கிற இடத்துல, உம்மை ஆராதிக்க கூடியிருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் பா. ரிவாலதன மக்கனதன பூரி அந்துனமா ஓரதன பலவ சகரதன பூரி அந்துனமனதன பௌதன கவல சகரதன பலமா. ஓ லார்ட், we praise you Lord, we praise you Jesus. We welcome you this morning, Lord. Hallelujah. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னத்தோடு, திவ்ய மகிமையோடு எங்கள் நடுவில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலவெளியில உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க எங்களை கூட்டிச் சென்ற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே வீடுகளில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆராதனையில இணைந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படி செபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீர். நீர் இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கும்படி ஒப்புக்கொண்டுகிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு நாளைக்கு 2 தடவை நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான், ஜெபத்தை ஆசீர்வதித்து வருகிறான். இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நம்மை வழி நடத்துவாராக. சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த உன்னத பாடல்கள் பாட்டு புஸ்தகத்தில் 271வது பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் என்ற பாடலை உற்சாகமாய் கைதட்டி சந்தோஷமாய் பாடுக. ஆண்டவர்கள் நடுவில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். கைதட்டி உற்சாகமாக உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே நீ வாசம் செய்தி. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. சர்வ வல்லவனே, துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி உம்மை துதிக்கிற ஆண்டவரே என்று சொல்லுங்க. உலகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன்,
சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. பரலோகம் உம்மை துதிப்பதினால, பரலோகத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஆலயத்தில் உம்மை துதிக்கும் போது எங்கள் நடுவில் நீர் இறங்கி வந்து எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணுவீர் ஆண்டவரே. உந்த நாமத்தை உயர்த்துகிற இடத்தில் நீர் வாசம் பண்ணுவே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, தனவே சொல்ல முடியும். வானத்துக்கு நேராக உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய பிதா, நம்முடைய பரம தகப்பன், அவரை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, இன்னொரு சொல்லுங்க. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே,
சிருஷ்டிகரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். மலையத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். சொல்லுங்க, துதிக்கிறோம் துதிக்கிறோம். சொல்லுங்க, அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிற ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா, உம்மை வணங்குகிறோம் ஐயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே, வானபூமி படைத்த வல்லவரே, வானாதி வானங்கள்ல உயர்ந்தவரே, வானதூத சேனைகளால் போற்ற பகழ்படுபவரே, வானமுது சிங்காசனம் பூமி முது பாதபடி அண்ட சராசரங்களில் படைத்து ஆளுகை செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, காருண்ய தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். பாட்டு புத்தகத்துல 129வது பாடல். துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும், துதிக்கத்தான் வேண்டும் தூயவரை. துன்பத்திலும் துதிக்க ஆசை, இன்பத்திலும் துதிக்க ஆசை, துயரத்திலும் துதிக்க ஆசை, மகிழ்ச்சியிலும் துதிக்க ஆசை, என்றென்றும் துதிக்க ஆசை, எப்பொழுதும் துதிக்க ஆசை. அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும், துதிக்கத்தான் வேண்டும் தூயவரே. கைதட்டி உற்சாகமாய் பாடுவோம். எஸ், ஆர்வத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து, கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதை உணர்ந்து, நன்றியப்பா. துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும், துதிக்கத்தான் வேண்டும் தூயவரை. துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும், துதிக்கத்தான் வேண்டும் தூயவரை. துன்பத்திலும் துதிக்க ஆசை, இன்பத்திலும் துதிக்க ஆசை, துன்பத்திலும் துதிக்க ஆசை, இன்பத்திலும் துதிக்க ஆசை, துயரத்திலும் துதிக்க ஆசை, மகிழ்ச்சியிலும் துதிக்க ஆசை, துயரத்திலும் துதிக்க ஆசை, மகிழ்ச்சியிலும் துதிக்க ஆசை, என்றென்றும் துதிக்க ஆசை, எப்போதும் துதிக்க ஆசை, என்றென்றும் துதிக்க ஆசை, எப்போதும் துதிக்க ஆசை.
அல்லேலூயா 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 துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும் துதிக்கத்தான் வேண்டும் தூயவரே துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும் துதிக்கத்தான் வேண்டும் தூயவரே தாழ்விலும் துதிக்க ஆசை வாழ்விலும் துதிக்க ஆசை தாழ்விலும் துதிக்க ஆசை வாழ்விலும் துதிக்க ஆசை குறைவிலும் துதிக்க ஆசை நிறைவிலும் துதிக்க ஆசை குறைவிலும் துதிக்க ஆசை நிறைவிலும் துதிக்க ஆசை என்றென்றும் துதிக்க ஆசை எப்போதும் துதிக்க ஆசை என்றென்றும் துதிக்க ஆசை எப்போதும் துதிக்க ஆசை அல்லேலூயா 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 துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும் துதிக்கத்தான் வேண்டும் தூயவரை துதித்திட வேண்டும் துதித்திட சொல்லுங்க துதிக்கத்தான் வேண்டும் தூயவரை வியாதியிலும் துதிக்க ஆசை சுகத்திலும் துதிக்க ஆசை வியாதியிலும் துதிக்க ஆசை சுகத்திலும் துதிக்க ஆசை சோதனைகள் துதிக்க ஆசை சாதனைகள் துதிக்க ஆசை சோதனைகள் துதிக்க ஆசை சாதனைகள் துதிக்க ஆசை என்றென்றும் துதிக்க ஆசை எப்போதும் துதிக்க ஆசை என்றென்றும் துதிக்க ஆசை எப்போதும் துதிக்க ஆசை அல்லேலூயா 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 துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும் துதிக்கத்தான் வேண்டும் தூயவரை துதித்திட வேண்டும் துதித்திட வேண்டும் துதிக்கத்தான் வேண்டும் தூயவரை அல்லேலூயா 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 எல்லாரும் ஆண்டவரை துதிக்க துன்பத்திலும் உம்மை துதிக்க ஆசை ஆண்டவரே இன்பத்திலும் உம்மை துதிக்க ஆசை துயரத்திலும் உம்மை துதிக்க ஆசை மகிழ்ச்சியிலும் உம்மை துதிக்க ஆசை ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் குறைவிலும் ஆண்டவரே நிறைவிலும் ஆண்டவரே வியாதியிலும் சுகத்திலும் சோதனையிலும் சாதனையிலும் ஆண்டவரே உம்மை துதிப்போம் அப்பா உம்மை போற்றுவோம் ஆண்டவரே உம்மை பாடுவோம் ஆண்டவரே பரலோக தந்தையே பரலோக தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பத்தை கேட்டால் ஆண்டவரே நீ கல்லை கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே மீனை கேட்டால் நீ பாம்பை கொடுக்க மாட்டீர் முட்டையை கேட்டால் தேனை கொடுக்க மாட்டீர் உரதரபல சந்தரபா இமையிலும் அருமையிலும் பரம தகப்பனீர் கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்தி இதுவரை நான் சுமந்தேன் ஏற்றினேன்
இனிமேலும் தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று சொன்னவர். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு, உம்மை ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், உம்மை ஆராதிக்க தயங்க மாட்டேன், ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன், கைகட்டி பாடுவேன், நடனமாடுவேன், எவ்வித சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், அப்பான்னு சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன், என் தகப்பனை என்று கூப்பிட வெட்கப்பட மாட்டேன், நீ செய்த நன்மைகளை சொல்லி உம்மை துதிக்க நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் நாடம் சென்று அவியல் களிகொண்டு மகிழ்வேன், ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் நாடம் சென்று அவியல் களிகொண்டு மகிழ்வேன், கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன், கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் துதிக்கும் ஆராதனைகள் தேவ வல்லமை கொண்டு உண்டு, நான் துதிக்கும் ஆராதனைகள் தேவ வல்லமை உண்டு உண்டு, ஆராதித்து நான் ஆராதனையின் நீரை தேடுவேன், ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீரம் வீடுவேன், கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன், கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று அவியில் களிகூர், ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று அவியில் களிகூர்ந்து மகிழ்வேன், கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன், கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு, நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு, ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீரை தேடுவேன், ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீரை தேடுவேன், கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன், கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன்,
துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ பிரசன்னம் உண்டு உண்டு. ஆராதித்து நான் நீ அபிஷேகத்தால் நீரை தேடுவே. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீரை தேடுவே. கைகொட்டி பாடுவே கம்பீர சத்தமா முழக்கமிடுவே. கைகொட்டி பாடுவே நடனமாடுவே கம்பீர சத்தமா முழக்கமிடுவே. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அபிஷேகம் உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அபிஷேகம் உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீரை தேடுவே. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீரை தேடுவே. கைகொட்டி பாடுவே நடனமாடுவே கம்பீர சத்தமா முழக்கமிடுவே. கைகொட்டி பாடுவே நடனமாடுவே கம்பீர சத்தமா முழக்கமிடுவே. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அக்கினி உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அக்கினி உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீரை தேடுவே. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீரை தேடுவே. கைகொட்டி பாடுவே நடனமாடுவே கம்பீர சத்தமா முழக்கமிடுவே. கைகொட்டி பாடுவே நடனமாடுவே கம்பீர சத்தமா முழக்கமிடுவே. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று ஆவியில் கடிகூர்ந்து மகிழ்வே. ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று ஆவியில் கடிகூர்ந்து மகிழ்வே. கைகொட்டி பாடுவே நடனமாடுவே கம்பீர சத்தமா. கைகொட்டி பாடுவே நடனமாடுவே கம்பீர சத்தமா முழக்கமிடுவே. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிக்க. ரிபாலப சந்தரபா பூரணன மனதன மனம ரிபக்கரதன பூரியம் துண மனதன மனதனமா ரீதான கமன சங்கல துர கமகதனி அந்துனமோ ரீதரி பலப சகுரிதிரி மனதன பூரியம் தனமனமா. ஆவியானவரே, அச்சாரமானவரே, மீட்பின் ஆளுக்கென்று முத்திரை ஆனவரே, எங்கள் பலனே, எங்கள் கண்மலையே, எங்கள் பெரியவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, மரணத்தை வென்றவரே, பாதாளம் வென்றவரே, அகிலத்தை ஆள்பவரே, ஆனந்த வாக்கியமே, ஆசீர்வாதத்துக்கு உறைவிடவே, எவனேசரே
உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா? அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், அம்மான்னு சொல்லணும். தோல்வியில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை தொடச்சதை பார்த்து அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்து அப்பான்னு சொல்லணும். அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா? அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா? அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா? கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே. அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா? அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா? அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா? கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். எந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்ப
கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. அப்பா, உங்களை அம்மான்னு கூப்பிடுவோம், அப்பான்னு கூப்பிடுவோம். எங்களை கருவுல சுமந்தீங்க, தோல்ல சுமந்தீங்க, எங்க கண்ணீரை துடைச்சிங்க, எங்க விண்ணப்பத்தை கேட்டீங்க, எங்க கண்ணீரை கண்டீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். அப்படி நின்ற வண்ணமாக சில ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடந்த ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். தேவைகளை சந்தித்தார், சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்தார், சத்துரு நெருங்காம வெளியெடுத்து பாதுகாத்தார். அந்த தேவாதி தேவனை கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தரை பாதுகாத்து சுகம் தந்து, பலம் தந்து, ஆரோக்கியம் தந்து, பாதுகாப்பு தந்து, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்கள் ஆசீர்வாதத்துக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமாகவும் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த வாரத்திலும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு பாதுகாப்பை கொடுத்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காக்கும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பாவமுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தை எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் எங்கள் தேவைகளை நீ சந்திப்பீராக, சுகபலன் ஆரோக்கியம் தருவீராக, சத்துருக்களை நெருங்காதபடி, பாவ சோதனைகளை நாங்கள் விழுந்து போகாதபடி, இரத்த கோட்டைகள், அக்னி கோட்டைகளும் எங்களை மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவைகள் எல்லாம் அற்புதமா சந்தையும், எங்கள் போக்கை வரத்தையும் ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போருக்காய் வந்து நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரை அறியாது இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இயேசு மெய்யான தெய்வம், இயேசு ரட்சகர், இயேசு பாவ பரிகாரி, இயேசு நியாயாதிபதி, இயேசு பரலோகத்தை கொடுக்கிறவர் என்பதை அறியாது இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் இவைகளை அறியக்கூடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய கண்களை நாங்கள் துறக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினால் அவர்கள் நிரப்பப்பட, உம்மை ஆராதிக்கும் வாஞ்சையினால் நிரப்பப்பட, அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையினரே கடந்து வர, பரலோக புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட, நியாய தீர்ப்பிலே பரலோகத்துக்கு தகுதியாய் மாற கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்கள்ல கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கணும். இந்த வியாதி பரவாமல் தடுத்து நிறுத்தப்படணும். சீக்கிரம் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படணும். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பணும். கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த வருடத்தை கூட்டி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வருடத்தை நன்மையினால் முடி சூட்டுகிற தேவன் தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா நன்மைகளால நிரப்புங்க. எல்லா தீமைகளுக்கும் விலக்கிக் கொள்ளுங்க. அற்புதமா வழி நடத்துங்க. உடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு இருங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 93வது சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 93:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ண. The Lord is king. He is robed in majesty என்று இருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க. இனிமேல் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க. இனிமேல் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திலே உம்மை பாட துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. இப்போது உம்முடைய வசனத்தை தியானிக்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 93:1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The Lord is king. He is robed in majesty என்று இருக்கிறது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் எப்படி ராஜரீகம் என்று சொன்னா நல்ல வல்லமையான ஒரு அரசாட்சி, ஒரு நல்ல அரசாட்சி. ஆமென். சோதர ஒரு நல்ல ராஜாவாக, ஆமென், மக்களுக்கு நன்மை பயக்கிற ராஜாவாக, மக்களை ஆசீர்வதிக்கிற, மக்களை பாதுகாக்கிற, மக்களை வழி நடத்துகிற, மக்களை முன்னேற்றத்தின் பாதையில நடத்தி கொண்டு போகிற ஒரு ராஜாவுக்கு தான் ஆமென் சோதரம் ஆமென் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் ஒரு வல்லமையான ராஜா. அவருடைய ராஜாங்கத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய ராஜாங்கத்துக்கு முடிவை யாரும் உண்டாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ராஜா இயேசு ராஜா. அப்போ கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற வசனம். அப்போ ஒரு ராஜா ராஜரீகம் பண்ண வேண்டும் என்றால், ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு என்னென்ன தேவை, அல்லது எதை வைத்து அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், எப்படி அவர் அரசாட்சி செய்கிறார்? அவர் பரலோகத்தில் ராஜாவாக இருக்கிறார், பூலோகத்தையும் அவர் ஆட்சி செய்கிறார். பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் எவ்விதமாய் எதை கொண்டு எப்படி ஆளுகை செய்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒரு ராஜா அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவருக்கு தேவையானது ஒரு செங்கோல். செங்கோல் இல்லாமல் அந்த ராஜா, அதாவது ராஜா முடியாட்சி செய்கிறவர்கள், ஆமென், செங்கோல் இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது. அவர்களுடைய கையிலே ஒரு செங்கோலை வைத்திருப்பார்கள். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அகாஸ்வேரு ராஜாவை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர் கையிலே பொன்னால் ஆன பொற்செங்கோலை அவர் வைத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த பொற்செங்கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த ராஜாவின் இடத்திலே அனுமதி இல்லாமல் யாராவது போனால், அழைப்பு இல்லாமல் யாராவது போனால், அவர் அந்த செங்கோலை நீட்ட வேண்டும். அந்த செங்கோலின் நுனியை தொட்டால் அவர்கள் உயிரோடு இருக்கலாம். அழைக்கப்படாமல் போய் அந்த செங்கோல் அவர்களுக்காக நீட்டப்படாவிட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் அகாஸ்வேருவின் ராஜ்ஜியத்திலே இருந்த சட்டம்.
எஸ்தர் ராஜாத்தி அமிதமாய் போனபோது அந்த ராஜா பொற்செங்கோலை நீட்டினார். அவள் அதன் நுனியை பிடித்தால் அப்பொழுது அவளுக்கு ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு செங்கோல் இருக்கிறது. அது என்ன செங்கோல் என்றால் தயவுள்ள செங்கோல். இன்னைக்கு அநேக ராஜாக்கள் சர்வாதிகாரிகளாக இருக்கிறார்கள். மக்களுடைய நலனிலே அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார். மக்கள் எப்படி போனால் என்ன, என்னுடைய கல்லாவை நான் நிரப்ப வேண்டும் என்ற நிலைமையிலே அநேக ராஜாக்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறது தயவுள்ள ராஜா. அவர் மக்கள் மேல் அக்கறை உள்ள ராஜா, மக்கள் நலனில் அக்கறை உள்ள ராஜா, மக்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர், மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதில் அக்கறை உள்ள ராஜா இயேசு ராஜா. அவர் தயவுள்ள செங்கோலை நீட்டுகிறார். அந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பிழைக்கலாம். தயவு இல்லாவிட்டால் உலகத்தில் வருகிற ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள் எல்லாவற்றிலும் கொள்ளை நோய்கள், இயற்கை அழிவுகளிலே நீங்களும் நானும் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை. அதனால்தான் எரேமியா சொல்லுகிறார், நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் நாம் பிழைக்கலாம். எஸ்தர் 5:2-8-4 எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எஸ்தருக்கு அகாஸ்வேரு ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது. செங்கோல் நீட்டப்பட்டது. செங்கோலின் நுனியை பிடித்துக் கொண்டார். அவள் ஜீவன் போகாதபடி, அழிந்து போகாதபடி அவள் காப்பாற்றப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் எத்தனை ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், அழிவும் நாசமோசமும் இருக்கிறது. அவைகளில் நீயும் நானும் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றார் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய ஆமென் இயேசு ராஜாவினுடைய அந்த பொற்செங்கோலின் நுனியை, ஆமென் தயவுள்ள செங்கோலுடைய நுனியை நாம் பிடித்துக் கொள்ளும்போது ஆண்டவர் கிருபையை நமக்கு தருவார், தயவை நமக்கு தருவார். நாம் அழிந்து போகாதபடி அவர் நம்மை பாதுகாப்பா. அந்த கிருபையை பெற்றுக் கொள்றதுக்காக எஸ்தர் ராஜாத்தி போன உடனே அவர் செங்கோலை நீட்டினாரு, அவர் தொட்டா அதனால தயவு கிடைச்சதுங்கிற கிடையாது. எஸ்தர் ராஜாத்தி முதல்ல ராஜாவுடைய கண்கள்ல தயவை பெறுகிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணா பாருங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினாலே படிக்கும் போது, மொர்தெகாயால் அவள் வளர்க்கப்பட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கும். மொர்தெகாயினாலே அவள் வளர்க்கப்பட்டாள். அவளுக்கு தாய் தகப்பன் கிடையாது. ஆமென். மொர்தெகாய் தான் வளர்ப்பும் தகப்பனை போல. அவர் வளர்த்த போது அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டு, அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்பட்டு எஸ்தர் வளர்ந்ததினாலே அவள் ராஜாவுடைய கண்களை கிருபை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. மொர்தெகாய் என்றால் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எஸ்தர் ராஜாவுக்கு எப்படி உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டாலோ அதே போல் உலகத்தில் இருந்து நாம் வேறுபிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் விசுவாசி. உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு, பாவத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ, அசுத்தத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் சுத்தமாய் வாழ, சாபத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ, அழிவில் இருந்து எடுக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அப்ப நாம யாரால் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியினால் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பரிசுத்த ஆவியினால் நாம் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்றால், அழிவில் நின்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் பரிசுத்த ஆவியின் கைக்குட்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதையில் நடந்து, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்டு, பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பின ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும். அழிவில் இருந்து பாதுகாக்கப்படலாம். 8ஆம் வசனம் எஸ்தர் 2:8 ஏகாய் என்ற அந்த விசாரிப்புக்காரன், அந்த கன்னிமாடத்தின் பாதுகாவலன், அங்கே அரண்மனையிலே கன்னிமாடம் என்ற ஒரு இடம் இருந்தது. அந்த கன்னிமாடத்தினுடைய காவல்காரனாய் இருந்த ஏகாய் என்பவன் இடத்துல எஸ்தர் ராஜாத்தை கொண்டு ஒப்புவிக்கப்பட்டான். இந்த ஏகாயினுடைய வேலை என்ன? கன்னிமாடம் என்பது சபைக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த சபையின் பாதுகாவலனாய் இருக்கிற ஆமென் ஊழியக்காரர்கள் தான் ஏகாய். ஏகாய் ஊழியக்காரனுக்கு அடையாளமா இருக்கிறார். எப்படி எஸ்தர் ராஜாத்தி அந்த எஸ்தரை கண்ணும் கருத்துமாக கவனித்து, அவருடைய கண்கள்லையும் அந்த எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. ஆமென். ஆண்டவருடைய கண்கள்ல மட்டுமல்ல, மனிதனுடைய கண்களிலும் தயவு பெற்றவர்களா இருக்கணும். ஊழியக்காரனுடைய கண்களிலே தயவு பெற்றவர்களா
உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை போஷித்து காப்பாற்றி பராமரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏகாயினால் பாதுகாத்து பராமரிக்கப்பட்டவள். ஒரு திருச்சபைக்குள்ள நீங்க அடங்கி, நீங்க கன்னிமாடத்துக்கு வெளியில இருந்தா அங்க ராஜாத்தியாக நீங்க மாற முடியாது, மணவாட்டியா நீங்க மாற முடியாது. அப்ப கன்னிமாடத்துக்கு கொண்டு வர வேண்டும். உலகத்துல அன்றைக்கு இருந்த 127 நாடுகள் அகாஸ்வேரு ராஜா ஆளுகை செய்தது. 127 நாட்டுக்கு அவர் ராஜாவா இருந்தார். அந்த நாடுகளெல்லாம் இருந்து அழகான கன்னி பெண்கள் அவர்கள் சேகரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் கன்னிமாடத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். எஸ்தர் ராஜாதிக்கு ஊழியக்காரருடைய கண்கள்ல தயவு கிடைத்ததுனால கன்னிமாடத்திலே ஒரு சிறந்த இடம் கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் 1000 பேர் இருந்தாலும் சில விசுவாசிகளை கன்னிமாடத்தில் சிறந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறார். பாட்டு பாட கொண்டாந்து முன்னால நிற்கிறார், ஜெபம் நடத்த கொண்டாந்து நிறுத்துகிறார், இசை வாசிக்க கொண்டாந்து நிறுத்துகிறார், லீட் பண்றதுக்கு கொண்டாந்து நிறுத்துகிறார், செய்தி சொல்ல நிறுத்துகிறார். அவர்களை சிறந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறார். அப்ப நாம் ஊழியக்காரனுடைய கண்களிலும் தயவு பெறணும், ராஜ்யமாகிய ஆண்டவருடைய கண்களிலும் தயவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏகாயால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டவள் கன்னிமாடாகிய திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அங்கே ஏகாய் கொடுக்கிற உணவை உண்டு, ஏகாய் கொடுக்கிற உடையை உடுத்தி, ஏகாய் கொடுக்கிற அந்த நறுமண வஸ்துக்களை அவள் பூசிக்கொண்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தன்னை ஜோடித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஏகாயினுடைய பாதுகாப்பிலே அவள் பராமரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு அடங்கி ஒரு கன்னிமாடத்துக்குள்ள அடங்கி இருந்தவள். 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள்ல சுத்திகரிப்பும் ஜோடிப்பும். இந்த சுத்திகரிப்புக்கு ஏற்றவைகள்லாம் ஊழியக்காரங்க கொடுக்கணும். ஏகாயினுடைய வேலை என்ன? அவருடைய சுத்திகரிப்புக்கும் ஜோடிப்புக்கும் தேவையானதெல்லாம் கொடுக்கணும். இப்ப விசுவாசிகளுக்கு எதை கொடுத்தா வளருவாங்க, எதை கொடுத்தா ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அதையெல்லாம் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்க வேண்டும். இதுதான் ஊழியக்காரருடைய கடமை. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதுக்காக தான் பிரசங்கம் பண்றோம், அதுக்காக தான் டீச் பண்றோம், அதுக்காக தான் பயிற்சி கொடுக்கிறோம், அதுக்காக தான் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா காரியமும் அதுக்கு உங்களை சுத்திகரிக்கவும் ஜோடிக்கவும், விசுவாசிகளை சுத்திகரிப்பதும் ஜோடிப்பதும் ஏகாயாகிய ஊழியக்காரருடைய கடமை. அப்ப அதுக்கு தேவையானது கொடுக்கப்படுகிறது. கன்னிமாடத்தில் இருந்து அவள் 6 மாதம் சுத்திகரிக்கப்பட்டு 6 மாதம் ஜோடிக்கப்பட்டு ராஜாவின் இடத்துல கொண்டு போகப்படுகிறார். அப்ப சபை என்பது நம்மை சுத்திகரிக்கிற இடம், சபை என்பது நம்மை ஜோடிக்கிற இடம். நமக்கு தேவையானதை எல்லாம் ஏகாயாகிய ஊழியக்காரன் இடத்தில் வாங்கி கொண்டு நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு நம்மை நாம் ஜோடித்துக் கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். மணவாளனாக மணவாட்டியாகிய திருச்சபை அவர் எடுத்துக் கொள்ளுவார். யாராருக்கெல்லாம் கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதோ அவர்களுக்கு செங்கோல் நீட்டப்படும், அவர்களுக்கு தயவு உண்டாகும், அவர்கள் நரகாக்கினிகளை அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை சுதந்தரிக்கும்படி போவார்கள். எனவே அப்படி செய்யும். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். வெறும் மற்ற காரியங்களை மட்டுமல்ல, உணவு உடையில மட்டும் அவள் அக்கறை உள்ளவர் அல்ல. இந்த உணவு என்பது ஊழியக்காரர் வேத வசனத்தை உணவாய் கொடுக்கிறார், ரட்சிப்பின் அனுபவங்களை உடையாக உடுத்து வைக்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வழி நடத்துகிறார், வரங்களை பெற்றுக்கொள்ள வழி நடத்துகிறார். இப்படி எல்லாம் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் ஊழியக்காரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் எந்த விசுவாசி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய தயவுள்ள பொற்செங்கோல் நீட்டப்படும். அடிவில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். உபவாசித்து ஜெபம் பண்ணினால் எத்தனை காரியங்களை செய்து எஸ்தர் ராஜாவினுடைய கண்கள்ல தயவை பெற்றுக் கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை பெற்ற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்களா? இருக்கணும்னா நீங்க இப்படிப்பட்டவைகளை செய்யணும். பரிசுத்த ஆவியினால் நீங்க வளர்க்கப்படணும், ஊழியக்காரர்களால் பாதுகாக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும், ஜோடிக்கப்படணும். கன்னிமாடத்துக்குள்ளே சபைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஊழியக்காரருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். உபவாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். வசனம் உங்கள் ஆகாரமாய் மாற வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் செய்யும்போது இயேசு வரும்போது மணவாட்டியாய் அவரோடு சேர்ந்து கொள்வீர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், சங்கீதம் 45:6 சொல்லி இருக்கிறது, அவருடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோல். அவர் அநியாயமாய் யாரையும் ஆளுகை செய்ய மாட்டார், நீதியின்படி ஆட்சி செய்வார், நியாயமாய் அவர் ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சியிலே அநியாயம் நடக்காது, அக்கிரமம் நடக்காது, அநீதி யாருக்கும் நடக்காது. நீதி உள்ள செங்கோல் அவருடைய செங்கோல்.
இந்த வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் புத்தகத்திலே எபிரேயர் 1:8 இதே வசனத்தை எடுத்து அவர் கையாளுகிறார். அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோல் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எடுத்து கையாளுகிறார். என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பும், இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பும், அது சேத் புத்திரரை நிர்மூலமாக்கும், புறஜாதியாரை ஆண்டவரை விசுவாசிக்காத அவிசுவாசிகளை. அப்போ யாருக்கு அவருடைய ஆட்சி நலமாய் இருக்கும்? ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், பாவம் செய்யாத ஜனங்கள், பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்கள், நீதி உள்ள ஜனங்கள், அநியாயம் செய்யாத ஜனங்கள், அக்கிரமம் செய்யாத ஜனங்களுக்கு அவர் நீதி உள்ள ராஜாவாய் இருக்கிறதுனால நீதி செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய ராஜாங்கம் ஆசீர்வாதமாயிருக்கும். அவருடைய செங்கோல் தயவுள்ள செங்கோலாயிருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த ராஜாவின் இடத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியாம, ராஜாவுக்கு அடங்காமல் மனம் போன போக்குல வாழ்கிற சேத்து புத்திரரை போன்ற விசுவாசிக்காத அவிசுவாசிகளுக்கு அவருடைய செங்கோல் அழிவின் செங்கோலா இருக்கும். அந்த செங்கோல் அவர்களை நொறுக்கும் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய செங்கோல் தயவுள்ள செங்கோல். அந்த தயவுள்ள செங்கோலை நீட்டி உங்கள் மேல் தயவு கூர்ந்து உங்களை ஆட்சி செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ஆளுகைக்குள்ள உட்பட நீங்கள் ஆயத்தமா? அவரை ராஜாவாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? அவருடைய ராஜாங்கத்துக்குள்ளே சேர்ந்திருக்க நீங்கள் ஆயத்தமா? அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். தயவு கூர்ந்து தயவுள்ள செங்கோல் மூலமாய் ஆட்சி செய்ய விரும்புகிறார். இரண்டாவது காரியம், ராஜாவுக்கு தேவை, ராஜரீகத்துக்கு தேவை என்ன? ராஜ முடி, ராஜ கிரீடம். சாதாரணமா முடி சூடாமல் ஒரு மன்னன் அவன் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தால் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் எல்லா உடைகளையும் உடுத்திக் கொண்டு தலையில அந்த முடி, ராஜ முடியை வைத்துக் கொள்ளணும். அதுதான் முடி சூட்டப்படுதல். ஒரு ராஜா அவருடைய ஆயுள் காலம் முடியும் போது தன்னுடைய பிள்ளைகளில் சிறந்த நல்ல நிர்வாக திறம் உள்ள ஆளுகை சக்தி படைத்த ஒருவனை தலையின் மேலே கிரீடம் வைத்து முடி சூட்டி அவர்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த முடி சூட்டப்பட்டால் தான் அவர்கள் ராஜாவாய் மாற முடியும். இப்ப ஆண்டவருக்கும் ராஜ முடி இருக்கிறது, ராஜ கிரீடம் இருக்கிறது. எஸ்தர் 6:8 சொல்லி இருக்கிறது, ராஜாவின் சிரசிலே தரிக்கப்படுகிற ராஜ முடி, ராஜாவின் சிரசிலே தலையிலே தரிக்கப்படுகிற ராஜ முடி அங்கே இருந்தது. அந்த ராஜ முடி என்பது எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கும். நீங்க ஒரு ராஜாவுடைய பிள்ளை முடி சூட்டப்படுகிற வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு சாதாரண பிள்ளையாக நடந்து அங்கு இங்கு ஓடி அலைந்து விளையாடி சாப்பிட்டு தெரிந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த பிள்ளையின் மேல அதன் தலையில ராஜ முடியை வைத்து விட்டால் ராஜாவுக்குரிய அனைத்து அதிகாரமும் அந்த பிள்ளைக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவோம். வேதத்துல எத்தனையோ பிள்ளைகள் 5 வயதுல ராஜாவானவங்க, 7 வயதுல ராஜாவானவங்க, இளம் வயதுல ராஜாவானவங்க இருக்கிறாங்க. ராஜா மரித்து போன உடனே பிள்ளைகள் எத்தனை வயதா இருந்தாலும் அவர்களை முடிசூட்டி விடுவார்கள். அந்த முடி, ராஜ முடி, ராஜ கிரீடம் அவர்கள் தலையின் மேல் வைக்கப்பட்டால், இன்னைக்கு நிறைய போட்டிகள், மிஸ் இந்தியா, மிஸ்டர் இந்தியா, அந்த மாதிரியான நிறைய போட்டிகள் நடக்கிறது. அதுல ஜெயிக்கிறவர்களுக்கு தலையில கிரீடத்தை சூடுவார்கள். அந்த கிரீடத்தை வச்ச பிறகுதான் அவங்களுக்கு அதுக்குரிய கணம் கிடைக்கும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ராஜா கணம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ராஜா தலையிலே சூட்டுகிற கிரீடம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வார்னா ஆண்டவர் எஸ்தர் 8:15 சொல்லி இருக்கிறது, மொர்தெகாய்க்கு பெரிய ராஜமுடி ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த ராஜமுடியை அவன் தலையில வைத்துக் கொண்டு ராஜாவுக்குரிய அதிகாரம் உடையவனாய், ஆளுகை செய்கிற அதிகாரம் உடையவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஏசாயா 62:3 சொல்லி இருக்கிறது, நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாய் இருப்பீர்கள் என்று வேதத்தில் சொல்லி. நம்மை கர்த்தர் அதிகாரப்படுத்த விரும்புகிறார். அலங்காரமான கிரீடமாய் அவர் நம்மை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். நமக்கு என்ன, அவர் என்ன ஆளுகை செய்தார், நமக்கு என்ன, அதனால் நம்மை அவர் அலங்காரமான கிரீடமாகும் ராஜ முடியாகவும் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். எனவே
அவருக்கு ராஜா என்கிற நிலையில் சகல அதிகாரமும் உண்டு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். வானத்திலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த வான மண்டலத்தை ஆளுகை செய்யும் அதிகாரம் அவருக்கு உண்டு. பூமியின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள ராஜா அவரை ஏற்றுக்கொண்ட தெய்வ ஜனமாய் இருக்கிற நம்மை அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாகும் ராஜ முடியாகவும் வைத்துக் கொண்டு நம்மையும் ஆளுகை அதிகாரம் கொடுத்து அதிகாரப்படுத்த விரும்புகிறார். அவருக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்தது, மரணத்தின் மேல் அதிகாரம் இருந்தது, வியாதிகள் மேல் அதிகாரம் இருந்தது, பிசாசின் மேல் அதிகாரம் இருந்தது, பாவத்தின் மேல் அதிகாரம் இருந்தது. எல்லா அதிகாரத்தையும் கற்ற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கையில தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரம் உடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவர் ராஜரகம் பண்ண விரும்புகிறார். இரண்டாவது, அவர் நம்மையும் அதிகாரப்படுத்தி, அதாவது சிலரெல்லாம் சர்வாதிகார ராஜாவா இருப்பாங்க. ஒரு பிரதம மந்திரி இருந்தாருன்னா நிறைய மந்திரிகள் இருப்பாங்க. ஆனா முடிவெடுக்கிற எந்த அதிகாரத்தையும் எந்த மந்திரிகிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஃபைலும் அவருடைய டேபிள்ல இருக்கும். அவர் பார்த்த பிறகுதான் மந்திரிகள் ஏதாவது செய்ய முடியும். இவர்கள் சர்வாதிகாரிகள். நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வாதிகாரி அல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆளுகை கொடுக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களையும் இணைத்து கொண்டு ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். சர்வாதிகாரியா இல்லாம அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்து ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். மூன்றாவதாக, ராஜா ஏறும் குதிரை. ராஜாங்கம் செய்கிறதுக்கு, அரசாட்சி செய்கிறதுக்கு ராஜாவுக்கு தேவை குதிரையும் ரதமும் தேவை. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அங்கேதான் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆகான் அவன் நினைச்சான், ஆமான் நம்மை தவிர ராஜா யாரை கனம் பண்ண விரும்ப போகிறார் என்று சொல்லி அவன் சொன்னான். ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா சூட்டுகிற முடி, ராஜாவுடைய வஸ்திரம் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்போ ராஜா ஏறுகிற குதிரை, ஒரு ராஜாவுக்கு குதிரை தேவை. சங்கீதம் 68:17 சொல்லியிருக்கு குதிரையும் ரதமும் தேவை. சங்கீதம் 68:17 சொல்லியிருக்கு தேவனுடைய ரதங்கள் 1000-10,000 அது ஒரு வாகனம் போல. ராஜா ஏறி செல்லுகிற வாகனம். நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரும் ஏறி செல்ல வாகனங்கள் இருக்கிறது. அவைகள் 4 ஜீவன்கள் என்று சொல்லுகிறார்கள். சேராபீன்கள், கேருபீன்கள் இவர்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய ஒரு ரதம் போன்ற ஒரு வாகனம் அவருக்கு இருக்கிறது. அதிலே அவர் ஏறி போகிறார். இங்கே 1000, அங்கே தேவனுடைய ரதங்கள் 1000-10,000 சொல்லியிருக்கிற இடத்துல ஆங்கில வேதாகமத்துல ஏஞ்சல்ஸ் என்று இருக்கிறது. தேவ தூதர்கள் அவருக்கு வாகனமாய் இருக்கிறார்கள். அப்போ ரதத்தில் ஏறி அவர் செல்லுகிறார். சங்கீதம் 104:3 சொல்லியிருக்கு. சங்கீதம் 104:3 மேகங்களை ரதமாக்கி கடந்து போகிறார். மேகத்தின் மேல இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில வரப்போகும்போது எப்படி வரப்போகிறாரு? அவர் மேகத்தின் மேல வரப்போகிறார். மேகத்தை ரதமாக மாற்றி அவர் வரப்போகிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லி பரலோகத்துல அக்னிமயமான ரதங்களும் அக்னிமயமான குதிரைகளும். எலியா பரலோகத்துக்கு ஏறி போன போது அவனை வரவேற்று அழைத்து செல்கிறதற்காக அக்னிமயமான ரதமும் அக்னிமயமான குதிரைகளும் வந்தது. எனவே அதன் மேலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். 2 ராஜாக்கள் 2:12 சொல்லி இருக்கிறது. எலியா பரலோகத்துக்கு ஏறி போன போது எவ்விதமாய் சொன்னான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று. அப்போ தேவ தூதர்களை அவர் ரதமாகவும் குதிரையாகவும் மாற்றுகிறார். மேகத்தை அவர் ரதமாக மாற்றியதிலே கடந்து செல்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளையும் அவர் ரதமாய் மாற்றி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம் மூலமாகத்தான் அவர் பிற இடங்களுக்கு கடந்து போகிறார். நாம் கடந்து போகிற இடங்களுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார். மெசேஞ்சராக தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு தேவனையும் சுமந்து கொண்டு போகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி ராஜாங்கம் பண்ணுவார்? கணம் பண்ணுவார், பாதுகாப்பா. ரதம் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த எலியாவினுடைய அந்த மலையை சூழ்ந்து இருந்ததாம். அப்போ பாதுகாப்பு. அடுத்து பயன்படுத்துவார். எலியாவை எப்படி வல்லமை வரங்களோடு பயன்படுத்தினாரோ அப்படி கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அப்போ
கனம் பண்ணுவார், பாதுகாப்பார், பயன்படுத்துவார். ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். ஆண்டவர் நமக்கு அவர் நம்மை ரதமாக மாற்றி, அவர் நம்மை குதிரை வீரர்களாய் மாற்றி, ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திலே நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ ராஜா கனம் பண்ணுவார், பாதுகாப்பார், பயன்படுத்துவார். நான்காவது காரியம், ராஜ முத்திரை. ஒரு ராஜா ராஜாங்கம் செய்ய அவருக்கு தேவையானது என்ன? ராஜ முத்திரை. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள்ல ராஜாவினுடைய முத்திரை மோதிரம், அவர் கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பார். அந்த மோதிரத்தினால முத்திரை போடுவார்கள், சீல் போடுவாங்க. எந்த ஒரு கடிதத்தை எழுதினாலும் அதுல ஒரு சீல் போடுவாங்க. ராஜாவினுடைய முத்திரை அங்கே போடப்பட்டால்தான் அது ராஜ்ய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக மாறும். அப்ப ராஜாவுக்கு ஒரு முத்திரை மோதிரம் இருந்தது. இந்த முத்திரை மோதிரத்தை ஆமான் கையில கொடுத்த போது ஆமான் அதை அழிவுக்கு ஏதுவாக பயன்படுத்தினான். அதே நேரத்துல எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள்ல, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள்ல எஸ்தர் மொர்தெகாய் கையிலே அந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்ட போது இஸ்ரவேலை காப்பாற்ற, தேவ ஜனங்களை காப்பாற்ற அந்த முத்திரை மோதிரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது, செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிறதற்காக பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்ட தேசத்திலிருந்து வந்தான், அஸ்திவாரம் போட்டான், சில தடைகள் வந்தது. இப்போ ஆகாய் மூலமாக ஆண்டவர் செருபாபேலை உற்சாகப்படுத்தி சொல்லும் போது சொன்ன ஒரு வார்த்தை, செருபாபேலே நீ கர்த்தருடைய கரத்திலே முத்திரை மோதிரமாய் இருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆலயத்தை கட்டுறதுக்கு, சபையை கட்டுறதுக்கு, தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, தேவ ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு, தேவ ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறதுக்கு ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமானாகிய சாத்தான் பிரதிநிதியின் கையிலே முத்திரை மோதிரம் இருக்குமானால், அதிகாரம் இருக்குமானால் அவன் ஜனங்களை அழிப்பான். அதனாலே பட்டணம் அவன் கலங்கிற்று, சூசான் நகரம் கலங்கிற்று என்று இருக்கிறது. ஆனா எஸ்தர் மொர்தெகாய் கையில் அந்த முத்திரை மோதிரம் வந்தபோது, அந்த அதிகாரம் அவங்க கையில வந்தபோது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. விருந்து கொண்டாடுதலும் கழிப்பும் உண்டாயிற்று. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வரணும், சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய கையில முத்திரை மோதிரமா கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். 8ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன்னத பாட்டு 4:12 முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறு. கிணற்று நிறைய தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் அசுத்தமாய் போய்விடக்கூடாது. அந்த தண்ணீரிலே விஷம் கலந்து விடக்கூடாது. அந்த தண்ணீரிலே தேவையில்லாத பொருட்கள் கலந்து அதனுடைய நல்ல தன்மை, இனிமை தன்மை, அதனுடைய சுத்தம் மாறி போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த கிணற்றை முத்திரை போட்டு மூடி போட்டு முத்திரை போட்டு அதை பாதுகாப்பார். ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் ஒரு கிணற்றை போல சொல்லுகிறார், நம்மை முத்திரை போட்டு ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏனென்றால் சாத்தான் நமக்குள்ள கலங்கத்தை போட, விஷத்தை போட, நமக்குள்ள அநீதியை போட, அக்கிரமத்தை போட. இன்னைக்கு சில பிள்ளைகள் கிணத்துல போய் பார்த்து தேவையில்லாத பொருட்களை எல்லாம் உள்ள போட்டு, இந்த அந்த காலத்துல சர்க்கார் கிணறுன்னு இருக்கும், கவர்மெண்ட் வெட்டின கிணறு. அந்த கிணறு எங்கேயாவது இருந்தா போய் பாருங்க, அந்த ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் அந்த கிணத்துக்குள்ள கிட்டாங்க. ஆட்கள் உள்ள போட்டு நல்ல தண்ணி, அசுத்தமான தண்ணியை மாத்திடுவாங்க. அதுக்காகத்தான் இன்னைக்கு அப்படி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சில கிணத்தை மேல நல்ல கிரில் எல்லாம் போட்டு அதை பூட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மையும் ஒரு கிணறாய் பார்க்கிறார். சாத்தான் நமக்குள்ள அசுத்தத்தை கொண்டு வந்துடாம, அநியாயத்தை கொண்டு வந்துடாம, சாத்தான் தீமைகளை உள்ளே கொண்டு வந்துடாம, விஷத்தை உள்ள கொண்டு வந்துடாம அவர் நம்மை முத்திரை போட்டு பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உன் இருதயத்தில் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். அன்பின் முத்திரை. நம்ம ஆண்டவருடைய இருதயத்தில் முத்திரையை போல இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் முத்திரையை அதாவது நம்முடைய அன்பு ஒன்மையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் மட்டும் என்ன நேசிக்கணும், நான் ஆண்டவரை நேசிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நாம் ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவர் நம்மை நேசிக்கணும். ஆண்டவருடைய இருதயத்திலே நாம் முத்திரையாய் இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் அவர் முத்திரையாய் இருக்க வேண்டும். முத்திரையிட்டு அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. உரிமை, அப்பான்னு கூப்பிடுற உரிமை,
தகப்பனேன்னு சொல்ற உரிமை, என் மணவாளனே என்று சொல்லக்கூடிய உரிமை, என் எஜமானனே என்று சொல்லக்கூடிய உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உரிமை சொத்தாக கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு, இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். பிசாசு நம்மை அடிமையாக்கி அடிமை சந்தையில கொண்டு வந்து நிறுத்தினான், முச்சந்தில கொண்டு வந்து நம்மை நிறுத்தினான் பிசாசு. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தையே விளைக்கரைமாய் கொடுத்து, சாத்தானுடைய கையில அடிமையா இருந்த, உலகத்தின் கையில அடிமையா இருந்த, மனிதர்களுடைய கையில அடிமையா இருந்த, பாவத்துக்கு அடிமையா இருந்த நம்மை, அடிமை சந்தையில் இருந்த நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கி அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்துக்கு. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உரிமை கொடுத்து, உரிமை கொடுத்து அவர் ஆளுகை செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆளுகை செய்கிற ராஜாவின் இடத்துல நம்ம உரிமையை போய் கேட்க முடியாது. எனக்கு உரிமை இருக்குயா நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல அமைப்பு, அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்துல உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய குடிமகன் ஒவ்வொருவனும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தையும் அவன் பிராக்டிஸ் பண்ணலாம், எந்த மதத்தையும் ப்ரொக்ளைம் பண்ணலாம், அவன் போய் சொல்லலாம். நான் நம்புற மார்க்கம் ஒரு நல்ல மார்க்கம், இந்த மார்க்கத்தை நீங்களும் நம்புங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும், நம்ம போய் வெளியில சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமை கொடுத்திருக்கு. அவங்க போய் சொல்ல முடியுதா? இன்னைக்கு தடை பண்றாங்க. அப்போ கொண்டு போய் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க, நம்ம மேல கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ் போடுவாங்க? எந்த தடை சட்டமும் கிடையாது. சட்டம் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறது. உரிமையை நாம் பயன்படுத்த முடியல. போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாகி, நம்ம என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாகும்? அவங்க கேஸ் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது. இவங்க போய் இயேசுவை பத்தி சொன்னதுனால நம்ம உரிமை பறிக்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற அரசாட்சி செய்கிற ராஜாக்களாலே, பிரதம மந்திரிகளினாலே, முதலமைச்சர்களினாலே, மந்திரிமார்களினாலே கிறிஸ்தவர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. இதை போல்தான் ஒவ்வொருத்தங்களும் அவங்க உரிமைக்காக போராட வேண்டி இருக்கிறது. உரிமை பறிக்கப்படுகிறது. நம்ம ராஜா, ராஜாதி ராஜா இயேசு எல்லாருக்கும் உரிமை கொடுத்து பிள்ளை என்கிற உரிமை கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நம்மளை அடிமை போல நடத்துது. அடிமை. ஓட்டு போடும்போது மட்டும்தான் நம்மளுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், மற்ற நேரத்தில் அடிமை. ஆனா ஆண்டவர் நமக்கு உரிமை கொடுக்கிறார். நீங்க அடிமை அல்ல, என்னுடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு தகப்பன் என்ன செய்வாரோ அந்த மாதிரி தான் இவர் ராஜா. தகப்பனை போல பிள்ளைகளை, குடிமக்களை பிள்ளைகளாக நினைத்து பராமரிக்கிற ஒரு உரிமை கொடுத்து ஆளுகை செய்கிறார். அப்போ முத்திரை மோதிரம். ஐந்தாவது ராஜாவினுடைய காரியம். ஐந்தாவது ஒரு ராஜாவுக்கு தேவையான சட்டங்கள், கட்டளைகள். சட்டத்தை வைத்துதான், கட்டளையிட்டு தான் அவர் ஆளுகை செய்வார். சட்டம் இல்லைன்னா சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின்படி ஆட்சி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தேசமாக, சீனாய் மலை அடிவாரத்தில் ஒரு தேசமாக உருவாக்கிய பிறகு அவர்களுக்கு 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் ஆண்டவர். அதான் சட்டம், ராஜாவின் சட்டம். புதிய ஏற்பாட்டில் நீங்க வரும்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே மத்தேயு சுவிசேஷத்தில் மத்தேயு இயேசுவை ஒரு ராஜாவாய் காட்டுகிறார். ராஜா இருப்பார் என்றால் அவருக்கு சட்டம் தேவை. அதனாலதான் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்கள்ல சட்டம், குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்களை போதித்தான் மலை பிரசங்கத்தில். அப்ப சட்டத்தின்படி ஆட்சி செய்வான். நாம என்ன செய்யணும்? அவருடைய கட்டளையின்படி நடக்கணும். அவருடைய சட்டத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும். 1 சாமுவேல் 21:8 சொல்லி இருக்கிறது. 1 சாமுவேல் 21:8 தாவீது சொல்லுகிறான், ராஜாவின் காரியம் அவசரமாய். ராஜா ஒரு கட்டளை இருக்கிறார், அது தாமதிக்கிற கட்டளை இல்ல, அவசரமாய்
நிறைவேற்ற வேண்டிய கட்டளை. ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாம் ஏனோதான இருக்க வேண்டியவைகள் அல்ல, அவசரமாய் நிறைவேற்ற வேண்டியவைகள். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எஸ்தர் 3:15 சொல்லிருக்கு, துரிதமாய் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ராஜாவின் பெயரால கடிதங்கள் எழுதப்பட்டு வேகமாய் ஓடுகிற ஒட்டகங்களின் மேலே அஞ்சற்காரர் அந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டு போனார்களாம். எவ்வளவு வேகமா இந்த முதல்ல அவசரமா நிறைவேற்றணும், நாம் அதை நிறைவேற்றணும். நமக்கு ஆண்டவர் கட்டளை இருக்கிறார், அந்த கட்டளையை நாம் அவசரமாய் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, அஞ்சற்காரர்களை போல வேகமான ஒட்டகங்களின் மேல் ஏறி இந்த கட்டளையை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கட்டளை அறியாத மக்கள் 127 நாட்டுக்கு அந்த கட்டளை, அந்த சட்டங்கள் போனது, அந்த கடிதங்கள் போனது. நாமும் கூட இந்த ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை, ஒழுங்குகளை அறியாத மக்களுக்கு வேகமாய் போய் நாம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ராஜா ஒரு சட்டத்தை போட்டுட்டாருன்னா அந்த தாக்கீதை யாரும் மாற்ற முடியாது, மாறாத தாக்கீது. அது எந்த பாஷையில் இருந்தாலும் அதை மாற்றப்பட முடியாது. வேத வசனம் அப்படித்தான் இருக்கிறது, கட்டளைகள் அப்படித்தான் இருக்கு, கற்பனைகள் அப்படித்தான் இருக்கிறது. சட்டத்திட்டங்கள், ராஜாவின் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட முடியாதது, உன் இஷ்டத்துக்கு மாத்திக்கிட முடியாதது. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்டும் அவங்க இஷ்டத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற சிஎம் ஒரு சட்டம் அவருக்கு விரோதமா இருக்கு, மாத்தணும்னு விரும்பினா அவர் உடனே மாத்திட முடியாது. உடனே சட்டசபை கூட வேண்டும், விவாதம் அந்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அங்கே இருக்கிற எல்லாரும் உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்க வேண்டும், விவாதம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அதன் பேரில் ஓட்டெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்புறம் அதை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஜனாதிபதி அப்ரூவ் பண்ண பிறகுதான் சட்டம் நடைமுறைக்கு வரும். அப்போ ஒரு தேசத்தின் சட்டத்தையே நமக்கு இஷ்டப்படி மாற்ற முடியலையே. சட்டத்தை வேணா மீறலாம், சட்டத்தை மீறினா அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். இப்போ மாஸ்க் போடாம போயிட்டோம்னா 100 ரூபாய் அபராதம் போடுறாங்க. எல்லா இடத்துலயும் பில் புக் வச்சுட்டு ரெடியா நிற்கிறாங்க. உடனே சீட்டை கிழிச்சு கொடுத்து 100 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் சட்டத்தை மீறும் போது அதுக்குரிய தண்டனை உண்டு, அபராதம் உண்டு. அதைத்தான் நம்ம செய்ய முடியும். மீறினா அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். ஆனா சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, வேத வசனத்தை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இதில் ஒரு எழுத்தும் எழுத்தினுடைய உறுப்பும் அழிந்து போகாத ஆண்டவர் சொல்றார். இதில் உள்ளதை ஒருவன், இதில் உள்ளதற்கு அதிகமாய் ஒருவன் கூட்டினால் அவனுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல வேதனை கூடும். இதுல இருக்கிறத ஒருத்தன் குறைத்தால் பரலோகத்திலிருந்து அவன் பலனை ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவான், குறைத்து விடுவான். அவ்வளவு ஜாக்கிரதையாக வேத வசனத்தை வேத வசனமாகவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் புற்றி சிலை போல எழுதி, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்பது போல் வேதம் எடுத்தவன் எல்லாம் ஊழியக்காரன் என்று வந்து தவறான உபதேசங்களை நிறைய போதித்துக் கொண்டே இருக்கிறார். வேத சட்டத்தை மாற்றி 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 போதிக்கிறார். ராஜாவின் தாக்கீது மாற்றப்பட முடியாதது. வேத வசனம், சட்டத்திட்டங்கள், வேத வசன வியாக்கியானங்கள் மாற்றப்பட முடியாது. வேதவசன சத்தியங்கள் மாற்றப்பட முடியாது. அதை அவசரமாய் நாம் கடைபிடிக்கணும். துரிதமாய் மற்றவர்களுக்கு போய் நாம் சொல்லணும். அதை மாற்றக்கூடாது. மத்தேயு 5, 6, 7 வசனங்கள்ல, அதிகாரங்கள்ல இயேசு ராஜாவின் சட்டங்கள், அதை மாற்றப்பட முடியாது. அப்போ கட்டுப்பட வேண்டும். சட்டத்தை கொடுத்து கட்டளையிட்டு இந்த சட்டத்தின்படி ராஜா ஆளுகை செய்கிறார். 6வது காரியம் ராஜ சிங்காசனம். ஒரு ராஜாவுக்கு தேவையான 6வது காரியம் ராஜ சிங்காசனம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள்ல சாலமோன் ராஜாங்கத்தில் இருந்த சிங்காசனத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. தந்தத்திலான பெரிய சிங்காசனம் அவனுடைய ராஜ்யத்தில் இருந்தது. அந்த மாதிரி சிங்காசனம் அந்த நாட்கள்ல வேற எந்த ராஜ்யத்திலும் கிடையாது. அதை பொன்மயமாய் அவன் மாற்றி இருந்தான். பொன் தகடுகளை போட்டிருந்தான். அவன் அந்த பின் பகுதி வளைந்து இருக்கும். 2 பக்கம் கை சாய்மானம் இருக்கும். 2 கை சாய்மானத்துக்கு 2 பக்கம் 2 சிங்கம் நின்று கொண்டிருக்கும். இதுல 6 படி இருக்கும். அந்த சிங்காசனத்துக்கு ஏறி போகிறதுக்கு 6 படி இருக்கும்.
இந்த 6 படியிலையும் ஒவ்வொரு படியில இந்த பக்கம் ஒரு சிங்கம், அந்த பக்கம் ஒரு சிங்கம் என்று 12 சிங்கங்கள் நிற்கும். அவ்வளவு பெரிய த்ரோன் அந்த சிங்காசனம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோனின் சிங்காசனம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 10:9 சொல்லும்போது, அந்த சிங்காசனம் அவனுடைய சிங்காசனம் அல்ல, அது இஸ்ரவேலின் சிங்காசனம். இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் அவனை ராஜாவாய் ஏற்படுத்தினார். அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிங்காசனம். இஸ்ரவேல் சார்பாக அவன் ஆளுகை செய்கிறான். இந்த மக்களை அவன் சார்பாக ஆளுகை செய்கிறான். அடுத்து நீங்க பார்க்கும்போது 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அது கர்த்தருடைய சிங்காசனம். கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறான். அப்ப கர்த்தருடைய சிங்காசனத்தை மக்களுக்கு அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம். மக்கள் சார்பாக சாலமோன் ஆளுகை செய்யணும். இன்றைக்கு எலெக்ஷன் வச்சு எல்லா மக்களும் ஓட்டு போட்டு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க. அன்னைக்கு கர்த்தர் இந்த மக்கள் ஆளுகை செய்ய எவன் தகுதியானவன அவனை கர்த்தர் செலக்ட் பண்ணுவார். இன்றைக்கு எலெக்ஷன், அன்றைக்கு செலக்ஷன். அப்படித்தான் இந்த சாலமோன் செலக்ட் பண்ணப்பட்டான். சங்கீதம் 11:4 சொல்லி இருக்கிறது, அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டு பரலோகத்தை ஆளுகை செய்கிறவர். இந்த பூலோகத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களை அவர் ஆளுகை செய்கிறார். அவர் சில பிரதிநிதிகளை ஏற்படுத்தி அவர்களை சிங்காசனத்தின் மேல் உட்கார வைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஆளுகை செய்யும் பிரதிநிதியாக ஆளுநர்களாய் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 1000 வருட அரசாட்சியில் அப்படித்தான் நடக்க போகுது. எருசலேமை தலைநகராக கொண்டு முழு உலகத்தையும் ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் குட்டி குட்டி ராஜாக்களாக அவரோடு கூட இருந்து நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஆண்ட சேர்ல நம்மளை உட்கார வைத்து சிங்காசனத்தின் மேல் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நான் ராஜா, நீங்க எல்லாம் எனக்கு கீழ்ப்படியணும் என்பது மட்டுமல்ல, நமக்கு அதிகாரம் ஆளுகையை கொடுத்து ஆளுகையின் பிரதிநிதிகளாய் நம்மை மாற்றி அவர் ஆளுகை செய்கிறார். 7வது காரியம், ராஜாவுக்கு இருக்க வேண்டிய அடுத்த காரியம் ராஜவஸ்திரம். ராஜவஸ்திரம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல அங்கே ராஜவஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது என்ன? ராஜாவின் வஸ்திரம், ராஜா உடுத்துகிற வஸ்திரம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, மத்தேயு 22:12 நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் பண்றார். அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் அழைக்கிறார், விருந்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஆனா அழைக்கப்பட்டவங்க யாரும் வரல. இப்போ ஒரு ஊழியக்காரனை அழைச்சு இந்த அழைக்கப்பட்டவங்களை எல்லாம் போய் திரும்ப ரிமைண்ட் பண்ணிடுவான். எல்லாம் ஆயத்தமாக்கி இருக்கு, வாங்க அப்படின்னு கூப்பிடு. அப்போ அழைக்கப்பட்டவங்க எல்லாம் சாக்கு போக்கு சொன்னாங்க, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போனேன், இப்போ வர முடியாது. நான் ஒரு வயல வாங்கினேன், நான் போய் அதை பார்க்கணும். நான் ஒரு மாட்டை வாங்கினா பரிசோதிக்கணும். நான் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ண வெளியில வரணும். இப்படி ஆளாளுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டாங்க. யாருமே விருந்துக்கு வரல. அழைக்கப்பட்டவங்கள அபாத்திரமா மாறிட்டாங்க. பிறகு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த ராஜா சொன்னார், நீ வீதி வீதியா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் குருடன் சப்பானி அங்கால வீதி ஓரமா உட்கார்ந்து எல்லாரையும் கூட்டிட்டு வா. அழைக்கப்பட்டவர்களாம் அபாத்திரமா போயிட்டாங்க, விருந்து வீணா போயிடக்கூடாது, எல்லாரையும் உள்ள கொண்டு வா. விருந்து சாலை நிறைய அளவுக்கு கூட்டம் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இது ராஜா விட்டு கல்யாணம்னால பிச்சைக்காரன் பிச்சைக்கார உடையோடு உள்ள வர முடியாது, குஷ்டரோகி குஷ்டரோகி உடையோடு உள்ள வர முடியாது, அவர்கள் அழுக்கு வஸ்திரத்தோடு உள்ள வர முடியாது. அதனால அவர்கள் எல்லாரும் வஸ்திரம் களையப்பட்டார்கள். எப்படி இந்த வறுமை குருடன் இயேசுவினிடத்தில் போகும்போது தன் வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு போனானோ, அதே போல அந்த அரண்மனைக்கு உள்ளே வருகிறதுக்கு முன்பாகவே அவர்கள் வஸ்திரங்களை களைந்து நன்றாய் குளித்து சுத்திகரித்துக் கொண்டு நறுமண வஸ்திரங்களை நறுமண வஸ்துக்களை பூசிக்கொண்டு ராஜா கொடுத்த விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டுதான் ராஜாவின் வீட்டுக்குள்ள போயிருப்பான், அரண்மனைக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படித்தானே இருந்தோம். ஸ்தோத்திரம். உலகத்துல அழுக்கு வஸ்திரத்தோடு கூட பிச்சைக்காரர்களைப் போல, குஷ்டரோகிகளைப் போல, குருடர்களைப் போல, செவிடர்களைப் போல, முடவர்களைப் போல ஒரு இயல்பு வாழ்க்கை இல்லாதபடிக்கு சாத்தான் நம்மை குருடாக்கி வைத்திருந்தான், முடமாக்கி வைத்திருந்தான், நம்மை காயப்படுத்தி இருந்தான், கட்டுப்பட்டு வச்சிருந்தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் கலைந்து ஓட்டி காயங்களை ஆச்சு நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய விலை உயர்ந்த வஸ்திரங்களை நமக்கு உடுத்துவித்து
அவருடைய அரண்மனையாகிய திருச்சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ விருந்து சாலையை பார்க்கிறதுக்காக ராஜா உள்ள வந்தபோது ஒரு மனுஷன் மட்டும், எல்லாரும் ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், ஒரு மனிதன் மட்டும் அவன் பிச்சைக்கார வஸ்திரத்திலே உட்கார்ந்து இருக்கான். நிறைய பேர் விசுவாசிகள் சபைக்குள்ள இருந்துகிட்ட பிச்சைக்கார மாதிரி இருக்கும். ஆண்டவர் பிள்ளையாவான்னு கூப்பிடுறாரு, இவன் பிச்சைக்காரனாவே இன்னும் பிச்சை, ஐயா தாயே அம்மா ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். பிள்ளை என்கிற உரிமையை கத்தர் கொடுத்து விட்டான். யோவான் 1:12 அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். நீ என்ன பிச்சைக்காரனா இருக்கு, ராஜவஸ்திரம் இல்லாம வந்து உள்ள உட்கார்ந்துருக்கான். அவனை புடிச்சு காரியர்ல தூக்கி போட்டான். சபைக்குள்ள வந்து கொண்டே விபச்சார பாவம் செய்து கொண்டு குட்டி ஆவி, புகை ஆவி, போதை ஆவியோட உட்கார்ந்திருந்தேன்னா, அசுத்தமா நீ அசிங்கமா உட்கார்ந்திருந்தேன்னா எரிகிற அக்கினி கடலாகிய நரகத்தில் தள்ளப்படுவார். அவருடைய திருச்சபை அசுத்தமாகிறது ஒரு நாள் அவன் விரும்ப மாட்டார். அவருடைய சரீரம் அசுத்தம், திருச்சபை அவருடைய சரீரம் அசுத்தமாய் அசிங்கமா போறத அவர் விரும்ப மாட்டார். நீ இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு நாள் ஆண்டவர் உன்னை கண்டுபிடிப்பார். நீ ராஜ்யவஸ்தம் எல்லாம் உள்ள இருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டு உன்னை தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள எரிகிற நரகத்தில் போட்டு விடுவார். அப்போ ராஜ்ய வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், ஆவியனும் உடையை ஆண்டவர் கொடுக்கிறார், அலங்கார வஸ்திரத்தை கத்தர் கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 13-14 வசனங்கள்ல ராஜகுமாரத்தியை பத்தி சொல்லியிருக்கு. சங்கீதம் 45:13-14 ராஜகுமாரத்தி உள்ளான பூரண அழகுள்ளவள், அவளுடைய வஸ்திரம் பொற்சரிகை தரித்த வஸ்திரங்கள், சித்திர தையலாடை தரித்தவளாய் வந்து நின்றாள். நாம எல்லாம் ராஜகுமாரர்களாய் ராஜகுமாரத்திகளாய் இருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜான்னா அவருடைய பிள்ளைகள் நம் ராஜகுமாரர்கள், அவருடைய பிள்ளைகள் ராஜகுமாரத்திகள். அவர்கள் எப்படி இருக்கணுமா? உள்ளான பூரண அழகு உள்ளவர்களா இருக்கணும், பொற்சரிகை தரித்தவர்களா, சித்திர தையலாடை தரித்தவர்களா, எல்லாம் ஸ்பெஷல் க்ளோத்ஸ், விசேஷமான உடைகளை கத்தர் தருகிறார். கெட்ட குமாரன் அவன் திரும்பி வந்தபோது அவனுக்கு ராஜா விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திவிட்டான். அவன் ஒரு பிச்சைக்காரனை போல வந்தான், ஒரு அழுக்கு வஸ்திரத்தோட வந்தான். ஆண்டவர் அவனுக்கு அலங்காரமான வஸ்திரத்தை தகப்பன் கொடுத்தார். அதை போல நம்மையும் ஆண்டவர் சுத்திகரித்து விசேஷித்த வஸ்திரத்தை உடுத்து வைத்து நம்மை அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். கடைசி காரியம், ராஜா விருந்து கொடுக்கிறார். ராஜ விருந்து அப்படின்னா அங்க பழைய கஞ்சி வெங்காயம் இருக்காது. ராஜா வீட்டுல சாப்பாடு அப்படின்னு சொன்னா ரொம்ப சம்பீரணமான விருந்து. மத்தேயு 22:4 நீங்க பாத்தீங்கன்னா, சகல கொழுத்த ஜந்துக்களும் அடித்து என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன்னு சொல்ற. தன் மகனுக்கு திருமணம் செய்த ராஜா மகனுடைய கல்யாண விருந்துக்கு சகல விசேஷமான எல்லா ஜந்துக்களையும் அடித்து நல்ல விருந்தை செய்தார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. ஆண்டவர் ரகசிய வருகையில வந்து திருச்சபையை எடுத்துக்கொண்டு போன பிறகு இந்த உலகத்தை அந்திகிறிஸ்து 7 வருஷம் ஆளுகை செய்வோம். அந்த 7 வருஷமும் நமக்கு பரதீசுல ஒரு பெரிய விருந்து, அதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. அவர் இயேசு கிறிஸ்து மணவாளன், இந்த திருச்சபை மணவாட்டி. அந்த மணவாளனோட இந்த மணவாட்டி போய் சேர்ந்த அந்த சம்பவத்துக்கு பேர் தான் கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். இன்னைக்கு எப்படி ஒரு இடத்துல பிறந்த பெண்ணும் இன்னொரு இடத்துல பிறந்த ஒரு மணமகனும் ஒன்றாக இணைகிற ஒரு சம்பவத்துக்கு, வைபவத்துக்கு கல்யாணம் என்று சொல்லுகிறோம். அதே போல்தான் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம போய் சேர்ற திருச்சபை சேர்கிற நிகழ்ச்சிக்கு பேர் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். அங்கே ஒரு விருந்து நடக்கும், 7 வருடம் அந்த விருந்து நடக்கும். அதிலே ஆண்டவர் நமக்கு பங்கு கொடுப்பார், விருந்தளித்து அவர் ஆளுகை செய்வார். அகாஸ்வேரு அவனுடைய ராஜ்ஜியத்திலே 127 நாட்டின் பிரதிநிதிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு நானாவித திராட்சரசங்களையும் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து மிகப்பெரிய விருந்து செய்தான் என்று பைபிளில் சொல்லி. இயேசு கிறிஸ்துவும் கடைசி ராப்போஜன காரியத்தை அவர் செய்யும் போது, ராப்போஜன விருந்து கொடுக்கும் போது அவர் சொன்னார், நான்
நவமானதாய் இதை உங்களுடன் பரலோகத்திலே நான் பானம் பண்ணுவளவும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று சொன்னார். நவமான திராட்சரசம். இன்றைக்கு இங்கேயும் பந்தி ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பம், ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரசத்தை கொடுத்து பந்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பந்தியில பங்கு வரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பந்தி தான் நாளைக்கு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தாக மாறப்போகிறது. அப்போ இப்படிப்பட்ட 8 காரியங்களை செய்து ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருக்கு செங்கோல் இருக்கிறது. அந்த செங்கோல் தயவுள்ள செங்கோல். அவருக்கு ராஜ முடி கிரீடம் இருக்கிறது. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆளுகை செய்கிறார். ஆண்டவர் அவர் நம்மை ரத்தமாக, அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். கனம் பண்ணி ஆளுகை செய்கிறார், பாதுகாத்து ஆளுகை செய்கிறார், நம்மை பயன்படுத்தி அவர் ஆளுகை செய்கிறார். அடுத்த 4வது ராஜ முத்திரை. அவர் முத்திரையிட்டு நம்மை பாதுகாத்து நம்மை ஆளுகை செய்கிறார். நம்மை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். மற்றவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். கழிப்பை உண்டாக்குறவர்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். ஆமென். சோத்திரம். முத்திரை மோதிரமாய் நம்மை வைத்துக் கொண்டு ராஜ்யத்தை கட்ட, திருச்சபையை கட்ட அதிகாரத்தை கொடுத்து முத்திரையிட்டு நம்மை ஆளுகை செய்வார். 5வது ராஜாவின் காரியம் கட்டளை. கட்டளையிட்டு சட்டத்தின்படி அவர் ஆளுகை செய்வார். நாம் அவருடைய சட்டத்துக்கு உட்பட்டு நாம் நல்ல குடிமக்களாய் நாம் வாழ வேண்டும். அவருடைய சட்டத்தை துரிதமாய் நாம் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய சட்டத்தை அவசரமாய் கடைபிடிக்க வேண்டும். துரிதமாய் அறிவிக்க வேண்டும். அதை யாரும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கணும். அவர் சட்டத்தின்படி ஆட்சி செய்வார். கட்டளையிட்டு ஆளுகை செய்வார். 6வது சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து சிங்காசனத்துல நம்ம உட்கார வைத்து நம்மை பயன்படுத்தி ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். பிரதிநிதிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். 7வது ராஜ வஸ்திரம் தரிப்பித்து உடுத்துவித்து அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ராஜ வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், ராஜகுமாரத்தை பொச்சரிக்கையுள்ள சித்திர தையல் ஆடை என்ற ஸ்பெஷல் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்து நம்மை உடுத்துவித்து, ரட்சிப்பு என்கிற வஸ்திரம், ஆவி என்கிற வஸ்திரம், அலங்கார வஸ்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து, ஊழியக்காரன் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஸ்பெஷல் கிளாத், ஆரோனுக்கு தனி அலங்கார வஸ்திரம், இதையெல்லாம் கர்த்தர் கொடுத்து நம்மை உடுத்துவித்து கனப்படுத்தி ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். 8வது நமக்கு விருந்தளித்து ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ராஜாவுடைய விருந்து, ஆட்டுக்குடைய இந்த உலகத்திலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறது மட்டுமல்ல, நாளைக்கு இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில வந்தவர்கள் பரதீசுல போய் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துல பங்கு பெறும் சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஒரு ராஜரீகம் பண்ண விரும்புகிறார். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உடைய ராஜாங்கத்திலே என்னையும் சேர்த்துக் கொள்ளும், உண்மை ராஜாவாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உம்முடைய குடிமகனாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைப்பதாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மொர்தெகாயால் வளர்க்கப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியானவரால் வளர்க்கப்பட்டவர்களாக, ஏகாயால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டவர்களாக, ஊழியக்காரர்களால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, ஜோடிக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கணும். உபவாசமும் ஜெபமும் ஆவிக்குரிய காரியமும் வாழ்க்கையில உச்சத்தில் இருக்கும் போது கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும். அவருடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோல், புறஜாதியாரை அந்த செங்கோல் நிர்மூலமாக்கும், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும். தயவுள்ள செங்கோல் உனக்கு நேரே நீட்டப்பட்டிருக்கிறது, நீ தயவை நீ பெற்றுக்கொள். ஆமென். சோத்ரா. அவர் உனக்கு அதிகாரம் கொடுத்து, உனக்கு பெரிய ராஜமுடியை கொடுத்து, ஆமென் சோத்ரா, உன்னை அலங்காரமான கிரீடமாய் மாற்றி உன்னை அவர் அதிகாரப்படுத்துவார். 3வதாக அவர் உன்னை கனம் பண்ணுவார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யும், கனம் பண்ணுவார், பாதுகாப்பார், உன்னை அவர் பயன்படுத்துவார். எலியா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தது போல கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். 4வது அவர் முத்திரை மோதிரமாய் நம்மை மாற்றுவார். முத்திரை நம்மை முத்திரையிடுவார், முத்திரை மோதிரமாய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கலங்கம் இல்லாமல் தீமை நமக்குள்ள வராம பாதுகாப்பார். அவருடைய இருதயத்தில் நம்மை முத்திரையாய் வைத்துக் கொள்வார். முத்திரையிட்டு உரிமை கொடுத்து அவர் ஆளுகை செய்வார். 5வது கட்டளையிடுவார். அவருடைய கட்டளைகள் அவசரம், ராஜாவின் காரியம் அவசரம், அவசரமா கீழ்ப்படியும், டிலே பண்ணக்கூடாது.
ரட்சிக்கப்படு, பாவத்தை விட்டுருன்னா உடனே விட்டு, ஞானஸ்நானம் எடுனா உடனே எடு, பரிசுத்தாவி பெற்றுக்கொள், கட்டளைகள் அவைகளுக்கு உடனே அவசரமாய் கீழ்ப்படி. காலதாமதம் பண்ணாரு. இந்த செய்தியை, இயேசுவை குறித்த சட்டத்திட்டங்கள் அறியாம உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் பாவம் செய்து பாவத்துல வாழ்றாங்க. இது அவசரமா துரிதமா போய் மற்றவங்களுக்கு சொல்லு. இதை மாற்றாத, வசனத்தை மாற்றி மாற்றி உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளாதே. மத்திய 5, 6, 7 வசனங்களை வாசி. ராஜாவின் சட்டங்கள் அங்கே இருக்கிறது. 10 கட்டளையை வாசி. அதான் ராஜாவின் சட்டம். அதுக்கு கீழ்ப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கட்டுப்பட்டு நட. ஹல்லேலூயா. 6வதாக சிங்காசனத்தில் உன்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பார். ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். பாவத்தின் மேல் அதிகாரம், சாத்தான் மேல் அதிகாரம், சாபத்தின் மேல் அதிகாரம், உலகத்தின் மேல் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆளுகை செய்வார். ராஜ வஸ்திரத்தை கொடுத்துவிட்டு நம்மை கனப்படுத்துவார். அவருடைய விருந்திலே நமக்கு பங்கு கொடுத்து நம்மை கனப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஆளுகையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ராஜாதி ராஜா உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிலையான சிங்காசனம் இயேசு எனக்கு தந்தார். அவர் இருக்கின்ற உயரத்திலே என்னை அவரோடு அமரச் செய்தார். நிலையான சிங்காசனம் என் இயேசு எனக்கு தந்தார். அவர் இருக்கின்ற உயரத்திலே என்னை அவரோடு அமரச் செய்தார். உலகம் என் காலுக்கு கீழே, மாம்சம் என் காலுக்கு கீழே. உலகம் என் காலுக்கு கீழே, மாம்சம் என் காலுக்கு கீழே. சாத்தான் என் காலுக்கு கீழே. இயேசுவோடு அமர்ந்திருந்து ஆளுகை செய்வேன். சாத்தான் என் காலுக்கு கீழே. இயேசுவோடு அமர்ந்திருந்து ஆளுகை செய்வேன். நிலையான சிங்காசனம் என் இயேசு எனக்கு தந்தார். அவர் இருக்கின்ற உயரத்திலே என்னை அவரோடு அமரச் செய்தார். நிலையான சிங்காசனம் என் இயேசு எனக்கு தந்தார். அவர் இருக்கின்ற உயரத்திலே என்னை அவரோடு அமரச் செய்தார். என்னை அவரோடு அமரச் செய்தார். என்னை அவரோடு அமரச் செய்தார். எல்லாரும் கரங்களை கட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் இருக்க, கன்னிமடமாகிய திருச்சபையில் அடங்கி இருக்க, சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மை எங்கள் இருதயத்தில் முத்திரையாக வைத்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய தயவை பெறுகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்ய கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. உம்முடைய கையில ராஜ முடியாய் கிரீடம், அலங்காரமான கிரீடமாய், முத்திரை மோதிரமாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உமக்காக நாங்கள் பயன்பட, உம்முடைய சட்டத்தை துரிதமாய் போய் மக்களுக்கு அறிவிக்க எங்களை கருவியாய் பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு ராஜாவா இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? நீர் எங்களுக்கு ராஜாவா இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? எங்களை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர், உடுத்துவிக்கிறவர். உலகத்துல மட்டுமல்ல, பரலோகத்துல கொண்டு போய் வெண்வஸ்திரத்தை கொடுத்து ஆட்டுக்குட்டியானவரை கல்யாண விருந்திலே இடைவிடாமல் பங்கெடுக்க ஆண்டவர் கிருபை. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே எங்கள் ஆராதனை ஆசீர்வதிங்க. உம்மை பாட துதிக்க ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்க, ஜெபிக்க கிருபை கொடுத்தீங்க, வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுத்தீங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறோம். எப்படி, எதை கொண்டு, யாருக்குள்ளே ராஜரீகம் பண்ண விரும்புகிறார்?
என்பதை குறித்து திட்டமும் தெளிவுமாய் 8 காரியங்கள் அதை வியாக்கியானப்படுத்த ஆண்டவர் திரும்பப்படுத்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, வசனத்துக்கு கீழ்ப்படிய வசனத்தின்படி நடக்க கிருபை செய். தொடர்ந்து எங்களோடு இருக்க. உலகம் எல்லாம் தீமையா இருக்கிறது, பாவமா இருக்கிறது, அசுத்தமா இருக்கிறது, கொலை நோய் இயற்கை அழிவுகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இருதரங்களினால் எங்களை மூடி, உம்முடைய சட்டையின் மறைவில் மறைத்து வைத்து எங்களை பாதுகாத்து கண்மலையின் மேல உயர்த்து. சபையில மிகப்பெரிய எழுப்புதல் வர ஆண்டவர் உதவி செய்ய எங்களை பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளும். மறுபடியும் சந்திக்க வரைக்கும் கிருபை கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரட்சகமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் என்றும் என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமல்ல வழி நடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். ஆகாரையில் நான் இன்று அவரை ஏற்று வாழ்த்துவேன். ஆகாரையில் நான் இன்று அவரை ஏற்று வாழ்த்துவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவரையும் வாழ்த்துங்க, மகிழ்ச்சியோட இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you. Thank you. கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே.